கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய டெலிவரி டேட் நெருங்கும் போது டிராவல் பண்றதை முற்றிலுமா தவிர்த்துடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா சில விபரீதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். அப்படிதான் அசாம் மாநிலத்தில் ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொர்கான்ஸ்லிக் அப்படின்ற பகுதியில் இருந்து கவுஹாத்திக்கு நோக்கி ஒரு ட்ரெயின் வந்து புறப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயினில் வந்து ஒரு கர்ப்பிணி டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய டெலிவரி டேட் ரொம்பவே நெருங்கிடுச்சு. ஆனாலும் இவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு டெலிவரி பெயின் ஆனது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பெயின் அதிகரிச்சுட்டு போக போக இவங்களால தாங்க முடியாமல் ஆன்போர்ட் டிடிஇக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்போர்ட் டிடிஇக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்து வரப்போகிற ஜங்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஹாஸ்பிட்டல் எதுவோ அங்கே வந்து தகவல் கொடுப்பாங்க. ஸோ அதன்படி இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர ஜங்ஷன் வந்து ரங்கபாரா ஜங்ஷன் தான் வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டாக்டர் பிரித்திவ் சித்தார்த்தின் தலைமையிலான ஒரு மருத்துவ குழு வந்து இந்த ரங்கபாரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க ட்ரெயின்குள்ளே என்டர் ஆகும்போது அங்கே வந்து குழந்தை வந்து பாதி அளவுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பீக்கில் வலியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இந்த டாக்டர் குழு வந்து என்டர் ஆகிட்டு ஒரு நல்லபடியாக பிரசவம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிரசவத்தில் தாய் சேய் 2 பேருமே நலமுடன் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா ஒரு பர்த் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்த் கம்பார்ட்மெண்ட்லேயே அவங்க பிரசவத்தையும் பார்த்து முடிச்சு தொப்புள் கொடியும் கட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அங்கேருந்து தான் இவங்க ஆம்புலன்ஸ் மூலயமா அங்கே ரங்கபாரா ஜிஹெச்க்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ குழுவுக்கு தலைமை தாங்கின டாக்டர் பிருத்வி சித்தார்த் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலை சேர்ந்தவர் தான் டாக்டர் பிருத்வி சித்தார்த். இதை வந்து ரயில்வே நிர்வாகம் அவங்களுடைய எக்ஸ்தலத்திலேயே ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த டாக்டருக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டெலிவரி டேட் கிட்ட வரும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்க்கிறது சேஃபான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பெயின் ஏற்படுது, நாட் ஒன்லி டெலிவரி பெயின், உங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் இல்லை வேறு ஏதோ மெடிக்கல் சம்மந்தமான ஒரு பெயின் வருது, இல்லை ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இப்போது ரயில்வே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே ட்ரெயினில் இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு அவசரமாக உதவி தேவைப்பட்டாலோ அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்க ட்ரெயினில் இருக்கீங்க, உங்களுக்கு எதனா எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனே ஆன்போர்ட் டிடிஇக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட 139 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். சரி, எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினில் இருக்கக்கூடிய செயினை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதில் இன்னும் நம்ம சொல்ல போனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரி டைம் ரொம்ப நெருங்கி வரும்போது ட்ரெயின் ட்ராவலாக இருக்கட்டும், பஸ் ட்ராவலாக இருக்கட்டும், ஃப்ளைட் ட்ராவலாக இருக்கட்டும், 2 வீலர் ட்ராவலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தவிர்க்கிறது முற்றிலும் நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது.